லவ் பண்ணா அப்படிங்கறத நான் நம்பியிருக்க கூடாது இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுதான உண்மை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. நம்ம லவ் பண்ற ஒருத்தங்களுக்காக நம்ம நின்று எல்லோருக்கிட்டையும் போராடி இருப்போம், அவங்க நல்லவங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க திடீர்னு ஒரு நாள் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போகும்போது மத்தவங்க கிட்ட போயிட்டு எப்படி இந்த மூச்சை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வரும் பாருங்க. அந்த கோவத்துல தான் இங்க ஒரு சிலர் தப்பான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. அது பழிவாங்கக்கூடிய முடிவுகளையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுக்காக நான் ஜஸ்டிஃபை பண்ணி பேசல. இப்போ என்ன விட்டுட்டு போயிட்டு அதுக்காக போயிட்டு நான் அவளை திட்டி அடிச்சு அல்லது அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதுவுமே நடக்க போறது இல்ல. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த அவமானத்துல இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ என்ன வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிருக்கா. கல்யாணம் பண்ணதோட இல்லாம அது லவ் மேரேஜ்னு வேற கேள்விப்படுறேன். எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமான்னாரு விக்கி. ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவு பகிர்ந்துகிட்டாரு. எஃப்எம் மோடி இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. தொடர்ந்து பேசினாரு. ஒரு தப்பான சாய்ஸை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன போது எனக்கு தெரியல, லவ் பண்றவங்க யாரு தான் மத்தவங்க சொல்ற அட்வைஸை கேட்டிருக்காங்க. அதுல நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? யார் சொன்ன வார்த்தையும் காதுல வாங்கிக்காம இல்ல அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அப்போதைக்கு ஆறுதலா இருந்தாங்க. விடு மச்சான், நாங்க ஆரம்பத்துல போய் சொன்னோம், உனக்கு தான் அது புரியல, பரவாயில்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய லைஃபை கெடுத்துக்காம இருந்தி அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோன்னாங்க. எனக்கு இப்போ கூட ஸ்ருதியை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். லவ் பண்ணதுக்கு பிறகு ஏன் திடீர்னு ஒரு நாள் காணாம போகணும்? திடீர்னு காணாம போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட வந்து என் முன்னாடி நின்று ஏன் என்ன இவ்வளவு காயப்படுத்தணும்? எந்த விதமான காயத்துக்கும் நான் காரணமே ஆக வேண்டியவன் கிடையாது இல்ல. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என்ன போட்டு தோர்த்ததுன்னாரு. விக்கி கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. மனசுக்குள் வந்த காதலை சொல்லி காயம் பெற்ற நெஞ்சே, காதலை சொல்லி மனதை திருடி வாழ்வை வென்ற நெஞ்சே, உணர்வுகள் சொல்ல உண்மைகள் பகிர இடம் தேடும் நெஞ்சே, அழுது ஆற்ற சத்தமாய் சிரிக்க நண்பர் தேடும் நெஞ்சே, கலங்காதே கரையாதே உன் தோழன் இங்கே, உடையாதே உருகாதே உன் நண்பன் இங்கே, காதலை காதலிப்போம், 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 காதலை காதலிப்போம். Radio City Love Guru FM. விக்கி என்ற நண்பருடைய மனசுல தான் ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் கடந்த ஒரு மணி நேரமா உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. விக்கி தொடர்ந்து பேசினாரு. ஸ்ருதி எனக்கு கொடுத்துட்டு போன காயத்திலிருந்து மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்த போது என்னுடைய வாழ்க்கையில பூவி வந்தா. டக்குன்னுலாம் காதலிச்சல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் ரொம்ப டைம் எடுத்துக்கவும் முடியல. ஏன்னா காதல் இந்த டைம்லாம் பார்த்து வராது இல்லையா? அது எப்போ வரணும்னு தோணுதோ அப்பதானே வரும். அந்த மாதிரி தான் எனக்குள்ளார வந்தா பூவி. பிடிச்சிருந்தது. அவகிட்டையும் போயிட்டு என்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண, அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. அவகிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸ்ருதி என்னுடைய லைஃப்ல இருந்தது, அவ எனக்கு கொடுத்துட்டு போன காயம் எல்லாத்தையும் சொல்லிதான் நான் பூவியை காதலிக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. பட் இப்போ எனக்கும் பூவிக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த பயம் தான் இந்த மின்னச்சில எழுத வச்சிருக்குது. சின்ன சின்ன பொய்கள் சொல்றா. அந்த பொய்கள் எனக்கு தெரியாத மாதிரியும் சொல்ல மாட்டேங்கிறா. ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றா. கண்டுபிடிச்சிடுறேன், கேட்டா சண்டை வருது. இல்ல நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனால தான் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட மறைக்கிறேன்னு சொல்றா. ஆனா அது எனக்கு தெரிய வரும்போது அது என்ன இன்னும் அதிகமா கஷ்டப்படுத்துதுங்கிறது அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சரியமா தெரியல. ஒரு பயம் வருது, எங்க ஸ்ருதி மாதிரி பூவியும் எழுந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு காயத்தை தாங்குற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல லவ் குரு. இந்த ஷோ மூலமா நீங்க ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு, பூவிக்கு, ஸ்ருதிக்கு, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுடைய வார்த்தைகள் ஏதோ ஒரு விதத்துல ஆறுதலா இருக்கும். அதற்காக தான் இந்த மின்னச்சல்னு சொல்லி அவருடைய மின்னச்சலை நிறைவு செய்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள் அவர் சொன்ன மாதிரி எல்லோருக்குமான வார்த்தைகளாக ரேடியோ சிட்டியில் இந்த பாடல்களுக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி.
விக்கி என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் ஒரு நேரம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். விக்கி அவருக்கு புவிக்கு அண்ட் அவரை ஏமாத்திட்டு போன ஸ்ருதிக்கு அவருடைய பார்வையில எல்லோருக்குமே ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு சொன்னார். இது எல்லோருக்குமான வார்த்தைகள் எனக்கு தெரியல. நான் என்னுடைய மனதுக்குள்ளார இந்த மின்னஞ்சல படிக்கும்போது தோணுன வார்த்தைகளை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் ஸ்ருதிக்கு தான். உங்ககிட்ட வந்து அவருடைய லவ் அவரா சொல்லல, அவருடைய மனசுக்குள்ளார காதல் இருக்குது அப்படிங்கறத நீங்க சென்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா எதற்காக அந்த உணர்வுகளோட விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. எதற்காக விளையாடி இருந்தாலும் உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்திருந்தாலுமே ஒரு மனசு தேவையே இல்லாம காயப்படுத்திருக்கீங்க. இது பொதுவாக எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவங்களால ஒரு காதலை கண்டிப்பா சேர்த்து வைக்க முடியாது, அல்லது அந்த காதல நீங்க கண்டிப்பா இணைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அதற்குள்ள நீங்க இறங்குறீங்க இல்லையா? அது ரொம்ப காஸ்ட்லியான கேம். உணர்வுகளோடு விளையாடக்கூடிய விளையாட்டு. தயவு செய்து செய்யாதீங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு காதல்னு பிராண்டிங் பண்ணாதீங்க. வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடுங்க ஸ்ட்ரெயிட்டா. இச்சை, காமம், 1000 வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. அதை தாண்டி ஆங்கிலத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் கூட இருக்குது. அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம். உங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி உங்களை தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கவே முடியாது. அட்லீஸ்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி தள்ளி இருந்ததுன்னா அதை நீங்க சொல்லியிருக்கணும். அண்ட் சம்பந்தமே இல்லாம விக்கியுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க மேல சந்தேகமா வந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பெண்கள் மட்டும் தான் ஏமாத்துறாங்க, ஆண்கள் மட்டும் தான் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர விரும்பல. அண்ட் அது என்னுடைய இன்டென்ஷனும் கிடையாது. ஏமாத்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க காதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய அழுத்தமான பதிவு. அடுத்ததா உங்களுக்கு தான் மிஸ்டர் விக்கி. உடைஞ்சு போன காதல்ல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, அந்த மாதிரி இந்த காதலும் முடிஞ்சிருமோ, எங்கேயாவது தப்பாயிடுமோ அப்படிங்கிற பயத்தோடய அணுகிட்டு இருக்காதீங்க. அப்படின்னா இந்த காதல்ல உங்களால இயல்பாவே இருக்க முடியாது. சின்ன சின்ன பொய்கள் சொல்றாங்க, சின்ன சின்ன தப்புகள் பண்றாங்க புவி அப்படின்னா அதெல்லாம் விட்டு கொடுத்து போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பொய் சொல்ற அளவுக்கு அவங்க திறமை இல்ல, ஈஸியா மாட்டிக்கிறாங்க. அல்லது உங்களுக்கு அந்த திறமை கொஞ்சம் அதிகமா கூட வளர்ந்துருக்கலாம். ஏன்னா முதல்ல ஸ்ருதி நிறைய பொய்கள்லாம் சொல்லி அதை உங்களால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிளைனா இருந்த நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதுல கை தேர்ந்தவரா மாறி இருக்கலாம். சோ அதனால புவி கூட உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் ஸ்ருதி உங்களை ஏமாத்திட்டு போனதோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதும் இருக்குது. அது என்னங்கிறது இந்த பாடல்களுக்கு பிறகு பகிர்ந்துக்கிறேன். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நினைவுகள் வருமோ, கனவுகள் தருமோ, இதயங்களிடையே கலவரம் தருமோ. முதல் முறையினிலே மனம் குளிர்ந்திடுமோ, இதம் வலியினையும் இதம் தரும். ரேடியோ சிட்டி லவ் குரு. Radio City Love Guru. Radio City Love Guru. Radio City Love Guru. Radio City. நம்ம லைஃப்ல வரக்கூடிய காதல்ல ஒரு சில தவறுகள்லாம் செய்து அந்த காதல் கை கூடாமல் போன பிறகு அடுத்து வரக்கூடிய காதல் எல்லாத்தையுமே முதல்ல நம்ம கத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் அணுகுவோம். சில நேரங்கள்ல அது தவிர்க்க முடியாது, ஆனா அதை நம்ம தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மையும் நிதர்சனமும் கூட. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. விக்கி என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் இன்னைக்கு ரேடியோ சிட்டியில நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பகிர்ந்துக்கிட்டேன். தன்னுடைய வாழ்க்கையில விட்டுட்டு போன ஸ்ருதி அவங்கள நினைச்சபடியே இன்னைக்கு அவர் புவியை அணுகும் போது புவி சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் கூட எங்க ஸ்ருதி மாதிரி இவ்வளவு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாளுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குதுன்னு சொல்லியிருந்தாரு விக்கி. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு காதல் நம்ம கூட இருக்கிறதும் விட்டுட்டு போறதும் நாம டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. காதல் இருக்கக்கூடிய 2 பேர் மட்டுமே அதை டிசைட் பண்றது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு காதல் சேர்றதையும் பிரியறதையும் தீர்மானிக்குது. சோ அவங்க உங்களுடைய மனசு காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் போய் சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கூட இனிமே அதை கேட்காதீங்க. அதை கேட்க தான் நம்மள எப்போதும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதை கேட்காம விட்டுருங்க. அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரலாம். ஒரு நேரத்தில் அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, இல்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் போய் சொல்லிட்டேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன், அந்த ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ரெண்டாவது, புவிக்கு ஏற்கனவே காயப்பட்ட ஒரு விக்கி உங்களுக்கே தெரியும். அவருடைய பாஸ்ட் எல்லாத்தையுமே அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. சோ அதனால நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண வேண்டியது ட்ரஸ்ட். எல்லா உறவுகளுமே இங்க ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை என்ற விஷயத்தின் மேல் தான் கட்டமைக்கப்படுது. சோ அந்த விஷயத்துல எந்த விதமான ஒரு லேகும் இல்லாம பாத்துக்கோங்க. அந்த இடத்துல எந்த ஒரு குறைபாடும் வரக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு உங்க மேல நம்பிக்கை வரணுமோ அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காதல் ரொம்ப ஹெல்தியா போகும். கண்டிப்பா நீங்க 2 பேரும் வாழ்க்கையில சேருவீங்க. இதெல்லாம் என்னுடைய சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ். இதை தாண்டியும் இதுல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் நானே பேசணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
ஸ்டேடியோட எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.